ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிட் பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு கிட்டோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னா என்ன, வெர்ஷன் கண்ட்ரோல்னு என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மர்ஜ் பண்ணுறது எப்படி, ரீபேஸ் பண்ணுறது எப்படி, கமிட் பண்ணுறது எப்படி, பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது எப்படி, ரிமூவ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி கிட்டில் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் ஒன்று ஒன்றா எளிமையாக புரிகிற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கிட் பேசிக்ஸ். Let's get started. Yes friends, so first git அப்படின்றது வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா to version control the files. So version control அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்கள் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். எனி ஃபைல், ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்கலாம், பைத்தன் ஃபைலாக இருக்கலாம், எனி ஃபைல். ஸோ ABCன்னு இன்றைக்கி வச்சுருக்கீங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ஃபைலில் நிறைய இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே ABCDன்னு மாற்றுறீங்க, தேர்ட் டே ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டு XYZன்னு மாற்றுறீங்க, ஓகேவா? சேம் ஃபைலில் தான் நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, இப்படி நீங்கள் போயிட்டே இருக்கும், அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு உங்களை கேட்டால் 10வது நாள் உங்களுக்கு தெரியாது, கரெக்ட்? ஆப்வியஸ்லி எனக்குமே தெரியாது. ஸோ செகண்ட் டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் we don't know. ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த ஃபைலோட வேர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்ட் வேர்ஷன், இது செகண்ட் வேர்ஷன், இது தேர்ட் வேர்ஷன். இந்த வேர்ஷனையெல்லாம் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் பேசிக் கிட்டோடது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபைல் 1 2 3, ஓகேவா? இது வந்துட்டு ஃபைல் 1 2 3 4, ஜஸ்ட் இது ஒரு ஐடின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஐடி. ஃபைல் 1 2 3 4 5. ஸோ பேசிக்காக இதெல்லாமே ஹேஷாக இருக்கும். ஸோ ஹேஷில் தான் வந்துட்டு ஹேஷ் ப்ளேஸ் பண்ணி தான் கிட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் டக்குன்னு இந்த ஐடிக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெர்ஷனை பார்த்துக்கலாம், இந்த ஐடிக்கு போனீங்கன்னா இந்த வெர்ஷனை பார்த்துக்கலாம், இந்த ஐடிக்கு போனீங்கன்னா இந்த வெர்ஷனை பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் டேட் வைஸ் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்றது வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் கிட் கைஸ். கிட்டுன்றது வந்துட்டு பேசிக்காக ப்ரோக்ராமர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ எனி ஃபைல் யூ கேன் யூஸ். ஈவன் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சா ஆப்வியஸ்லி நீங்கள் கிட் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமர்ஸுக்கு மட்டும்தான் கிட் அப்படின்றது கிடையாது. கிட் இஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல், ஃபைல் வெர்ஷன் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபைலுக்கு. திங்க் ஆஃப் இந்த மாதிரி 1000 ஃபைல் இருக்கும் ஒரு ப்ராஜெக்டில். ப்ரோக்ராமிங் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். இந்த மாதிரி thousands ஃபைல்ஸ் இருக்கும் ஒரு ப்ராஜெக்டில். ஒரு மினிமம் ஃபைல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த எல்லா ஃபைல்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணி வைக்கணும் இல்லையா? எஸ் கைஸ், அதுதான் கிட். ஓகே, நெக்ஸ்ட் GitHub, Bitbucket போடுறேன், GitLab. ஸோ இதெல்லாம் லைக் github.com, bitbucket.com, gitlab.com, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் ஆகுது இல்லையா? இதெல்லாம் ஒரு இடத்துல க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ கிட் வந்துட்டு நீங்கள் க்ளவுடில் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிட் நீங்கள் உங்கள் லோக்கலில் கூட யூஸ் பண்ணலாம். லோக்கலில் கூட நீங்கள் ஃபைலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் வேர்ஷனை. பட் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அப்போ தான் நாளைக்கு நீங்களே வந்துட்டு வேறு ஏதாவது சிஸ்டம்லேருந்து எடுக்க முடியும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ண முடியும், ரைட்? அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் GitHub, Bitbucket, GitLab. இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே கிட்டை தான் யூஸ் பண்ணுது. ஓகே கைஸ், கிளியர்? ஸோ இந்த நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு கிட்னா என்ன அப்படின்றது, வேர்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். வேர்ஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிட்டை வந்துட்டு க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது தான் GitHub, Bitbucket, GitLab எல்லாமே வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட் கைஸ், இவ்வளோ தான் கிட். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம், சிம்பிளாக கீப் இட் சிம்பிள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி GitHubல அக்கௌண்ட் கிரியேட், நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு GitHub யூஸ் பண்ண போகிறேன். பட் ஆப்வியஸ்லி Bitbucket யூஸ் பண்ணாலும் சரி, GitLab யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே கிட் தான். சேம் திங். UI வேறு மாதிரி இருக்கலாம், அதில் இருக்கிற லைக் யூஐயில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே கிட் இஸ் கிட். அது நீங்கள் மாறவே மாறாது. ஒன்ஸ் GitHub நீங்கள் பழகியாச்சு அப்படின்னா Bitbucketக்கு மூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ GitLab மூவ் பண்ணுறதும் பெரிய விஷயம் இல்லை. லைக் இனிஷியலி என்ன எடுத்துக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண கம்பெனியில் யூஸ் பண்ணது GitLab. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பெனியில் GitHub யூஸ் பண்ணேன். இப்போது இருக்கிற கம்பெனியில் Bitbucket யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டசன்ட் மேட்டர், ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கிட்டை தான் யூஸ் பண்ணுது எண்ட் ஆஃப் த டே. ஓகே,
yeah, let's create an account in GitHub. So yes guys, first git எப்படி லோக்கல்ல இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு GitHubல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமிட் பண்றது, ரீபேஸ் பண்றது, அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யா, ஸோ எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. சாரி, நாட் GitHub, கிட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு வரும், டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். லைக் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிட்ட ஜஸ்ட் 64-bit விண்டோஸ் செட்டப் ஆர்எல்ஸ் உங்கள் சிஸ்டம் மேபி 30-bit இருந்தால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சேம் வே அதே தான், கெட் டவுன்லோட் லினக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துட்டு லினக்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வரும். லினக்ஸில் இட்ஸ் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இது ஜஸ்ட் நீங்கள் இதை 3 to 2 கமாண்ட்ஸ் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். apt get install git கொடுங்க, நெக்ஸ்ட் இது கொடுங்க, நெக்ஸ்ட் அகைன் apt update அண்ட் apt install git கொடுங்க. ஸோ அவ்வளோதான். பிபிஏ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனா நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கமாண்ட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த 2 கமாண்டை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு லினக்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ எப்படி செக் பண்ணலான்றதை சொல்கிறேன். சேம் வே ஃபார் மேக், கெட் ஃபார் மேக் அப்படின்னு கொடுங்க, டவுன்லோட் ஃபார் மேக்னு வரும். ஸோ ப்ரூ இன்ஸ்டால், நீங்கள் ஹோம் ப்ரூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கைஸ். வேறு ஆப்ஷன்ஸ் இங்கே எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆப்வியஸ்லி மேக்னா நீங்கள் ஹோம் ப்ரூ வந்துட்டு யூஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் இந்த கமாண்ட் எடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஃபைன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுன்னா கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு thousands ஆஃப் வீடியோஸ் இருக்குது, லைக் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த இஷ்யூமே வர போகிறதில்ல. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் விண்டோஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு பியூராக இன்ஸ்டால் ஆயிரும். தட்ஸ் இட். ஏதாவது ஸ்டெப்ஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ் விண்டோஸ்க்கு. குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஃபைனலி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கெட் -vன்னு கொடுங்க உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி. உங்களுக்கு வேர்ஷன் வர்றதை பார்க்கலாம். என்னோடது 2.47. ஐ திங்க் நான் ஒரு 3 to 4 months முன்னாடி இன்ஸ்டால் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேறு வெர்ஷன் வரலாம், பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த வெர்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே சிமிலர் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டர் கிளியர் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் போய்க்கிறேன். டெஸ்க்டாப்பில் YT அப்படின்ற ஃபோல்டர் போய்க்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு mkdir gitன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். get YTன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். cd2 git YT. எல்லாமே பேசிக் லினக்ஸ் கமெண்ட் கைஸ். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டெஸ்க்டாப்குள்ளே போயிட்டு யூடியூப்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். ஓகே, ஸோ இப்போ கிட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கிட் இனிட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் கிட் இனிஷியலைஸ் ஆயிரும் கைஸ். அவ்வளோதான். நான் ஒரு ஸ்டெப் ஜூம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கிட் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. கிளியர் பண்ணிவிட்டு கிட் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த கமிட்ஸுமே இல்லைன்னு வருது. பிகாஸ் நம்ம கமிட்ஸ் எதுவுமே பண்ணல. கமிட்ஸ்னு என்னென்னா அந்த ஃபைலோட வேர்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைல் ஆர் லைக் மல்டிபிள் ஃபைல்ஸோட ஒரு வேர்ஷன், நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து கமிட் பண்ண போகிற ஒரு வேர்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். டச் கோட் எடிட்டர்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறேனே, VS கோட்லேயே ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ பிகாஸ் VS கோடில் கொஞ்சம் கிட்டுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ விஷுவலாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். hello.txt போட்டு ஹலோ வேர்ல்டு நீங்கள் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கமிட்னு கொடுக்குறேன். ஓகே, கமிட். இப்போ கமிட் பண்ணிவிட்டுங்க கைஸ். இந்த ஃபைல் ஹலோ வேர்ல்டுன்னு நம்மளுக்கு கமிட் ஆயிடுச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் கமிட் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் சேம் ஃபைலை ஹலோ SSTன்னு கொடுக்குறேன். ஸோ சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ், அதான் SST. அகெயின் நான் போயிட்டு ஆட் பண்ணி செகண்ட் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். கமிட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் உங்களுக்கு இங்கே ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமிட்டில் என்ன நடந்திருக்கு, ஹலோ வேர்ல்டுன்றது எதுவுமே இல்லாமல் இருந்து ஹலோ வேர்ல்டு ஆட் ஆகிருக்கு.
செகண்ட் கமிட்டில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஹலோ வேர்ல்டு இருந்து ஹலோ எஸ்எஸ்டின்னு மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ இங்கே விஎஸ் கோடில் டைரெக்டாக பண்ணோம். பட் இது எப்படி கிட்டோட கமெண்ட்ஸ் மூலிமா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி வேணால் ஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ எஸ்எஸ்டின்னு இருக்கிறது ஹலோ சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு சேஞ்ச் நடந்துருச்சு. இதை எப்படி ஆட் பண்ணுறது, கிட் ஆட் hello.txt எந்த ஃபைலோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணேன்ல, அதை நீங்கள் கமெண்ட் மூலியமாக ஆட் பண்ணலாம். இப்போது ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. இப்போ கமிட் பண்ணணும். கிட் கமிட் -m ஃபார் மெசேஜ் என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் அப்டேட்லாம் யூஸ்வலி வந்துட்டு ப்ரெசண்ட்டில் வேர்ட்ஸ் கொடுக்க பார்ப்பேன். ஸோ பெட்டராக இருக்குன்றதுக்காக அப்டேட்டட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் ஒன் பெட்டர் கன்வென்ஷன். அதனால தான் டெக்ஸ்ட் அப்டேட் கமிட் பண்ணோம் அப்படின்னா கமிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே உங்களுக்கு 3 வரதை பார்க்கலாம். டெக்ஸ்ட் அப்டேட் லாஸ்ட்டாக பண்ணது எஸ்எஸ்டியிலிருந்து சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமிட்டில் எதுவுமே இல்லை, ஹலோ வேர்ல்டு. செகண்ட் கமிட்டில் ஹலோ வேர்ல்டு இருந்து ஹலோ எஸ்எஸ்டி. 3வது கமிட்டில் ஹலோ சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு மாறி இருக்கிறது பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் ஒரு ஃபைலை வந்துட்டு நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ அதுதான் இங்கே ஆக்சுவலாக நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்க்குறத நீங்கள் இங்கே கமெண்ட்லையும் பார்க்கலாம். கிட் லாக்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன கமிட் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா கிட் லாக் -1 லைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் see this. இந்த கமிட் தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் மாடர்ன் எடிட்டர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான் கைஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படி கிட்டப்பில் வந்துட்டு ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த கிட்டப் ரெப்பாசிட்டரி எப்படி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லோக்கல் ரெப்பாசிட்டரி கூட லிங்க் பண்ணி இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அங்கே புஷ் பண்ணுறது, அதாவது அங்கே அனுப்புறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ஒரு இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதில் எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்காக. சைன்அப் கொடுங்க, github.com போயிட்டு சைன்அப் கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். அசோசியேட்டட் வித் அன் அக்கௌண்ட், சாரி. ஓகே, தேவ் சந்தீப். இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்காது. பாஸ்வேர்ட், கிவ் மை பாஸ்வேர்ட் சந்தீப் குமார். வை நாட் சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னே போடுவோமே. சாஃப்ட்வேர் _ஸ்கூல்_ தமிழ் இந்தியா. எனக்கு வேணாம். யூசர் நேம் கண்டெயின் ஆல்ஃபபெட்டிக். ஓகே, அண்டர்ஸ்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிமூவ். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட்டை நான் வெரிஃபை பண்ணணும். விஷுவலைஸ் பசில். ஓகே, சப்மிட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு லாகின் பண்ணுறேன். எஸ் கைஸ், சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சைன்இன் ஆனது உங்களுக்கு கேட்குறது வந்துட்டு கிரியேட்டர் ரெப்பாசிட்டரி. ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெப்பாசிட்டரி நேம் வந்துட்டு கிட் எஸ்எஸ்டின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். ஸோ அதை நான் விட்டுறேன். பப்ளிக் ரெப்பாசிட்டரியாகவே க்ரியேட் பண்ணுறேன். ரீட்மி ஆட் பண்ணணுமா? நான் ஆட் பண்ணலை, அப்படியே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ் கைஸ், நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு கிட்டப் ரெப்பாசிட்டரி நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிட் இனிட் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணி நம்ம அங்கே க்ரியேட் பண்ண hello.js hello.txt ஃபைல் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம கிட்டுக்கு புஷ் பண்ண போகிறோம். நம்ம அங்கே பார்த்த ட்ராக்கிங் எல்லாத்தையும் இங்கேயும் பார்க்க போகிறோங்க. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். சேமே கைஸ், அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்துட்டு தெரிய போகுது. பிகாஸ் யூஸ்வலி வந்துட்டு கிட்டை வந்துட்டு நம்ம லோக்கல்லையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி கிட்டப், பிட்பக்கெட் ஆர் கிட்லேப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்எல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட வந்துட்டு நம்மளோட கோடை புஷ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளோட ஃபைல்ஸ் நம்ம புஷ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அப்போ தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். மற்றவங்க கூட நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு கொலாபரேட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா. ஸோ yes guys, see you in the next video. Hope this video is useful. Yeah, see you guys, bye.